தமிழ்நாட்டோட ஓப்பனிங் கலெக்ஷன் கிங் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வந்து தல அஜித்குமார் தான். அவருடைய எல்லா படத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் அன்னைக்கு நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா அவரோட ரசிகர்களுடைய அட்டகாசமும் மலப்பறைக்கும் பஞ்சமே இருக்காது. அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த குட் பேட் அட்லியில வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் அப்படின்னா ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டே மட்டும் இல்லைங்க, 5 நாட்கள் வந்து அதாவது ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 15 வரை வந்து பாத்தீங்கன்னா அலப்பறைக்கு பஞ்சமே இருக்காது. நெருப்பு பத்திக்கிட்டு எரிய போகுது. ஏன்னா ட்ரைலர் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. படத்தோட புக்கிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த 5 நாட்களும் வந்து ஓவர்ஃபுல் ஆயிடுச்சு. 5 நாளும் ஃபுல்லா இருக்கு. 10 காலையில 9 மணி ஷோ மட்டும் இன்னும் டிக்கெட் ரிலீஸ் ஆகல. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 இல்லைன்னா 9 தான் ரிலீஸ் ஆகும். அதுவும் ரிலீஸ் ஆன உடனே 5 நிமிஷத்துலயே 10 நிமிஷத்துலயே தீந்துரும். இந்த 5 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமா இதை வந்து ஆட்சி செய்ய போறாங்க. இந்த 5 நாள் வந்து ரசிகர்களுக்காகவே 5 நாளை ஒதுக்குவாங்க. 5 நாளுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸே உள்ள வர போறாங்க. இந்த 5 நாள் என்னென்ன அட்டகாசம், என்னென்ன அலப்பறைகள், என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா ஓப்பனிங் கிங் அப்படின்னாவே தமிழ் சினிமாவின் ஓப்பனிங் கிங் என்றுமே வந்து அஜித்குமார் அவர்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அஜித்குமார் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு பூஸ்பம்பான ஒரு ரசிகர்கள் கூட்டம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. தமிழ்நாடு முழுவதும் இல்ல, அனைத்து ரசிகர்களுமே ஒத்துக்குவாங்க. ஏன்னா ஓப்பனிங் கிங்னா என்னைக்குமே அஜித்குமார் அவர்கள் தான். அவர் என்னென்ன ரெக்கார்டெல்லாம் முறியடிக்க போறாரு இந்த குட் பேட் அட்லி மூலியமாக தன்னுடைய அனைத்து பழைய ரெக்கார்டுகளையும் அழித்துட்டு புதிய ரெக்கார்டுகளை உருவாக்க போறாருங்கிறது தான் வந்து எழுதப்படாத உண்மை. அது எழுதப்படாத உண்மை வந்து எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே ரெக்கார்டு தான். இன்னும் என்னென்ன ரெக்கார்டு வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.